கடலொடுத்த நிலமடந்த கேளிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடங்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்ததிரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வணக்கம். இறைவா என்னுள் இருக்கும் நேர்மையற்ற எண்ணங்களை போக்கி எனக்குள் நல்ல குணங்களை தாருங்கள். இறைவா என்னுள் உள்ள தைரியமற்ற மனநிலையை போக்கி எனக்குள் தன்னம்பிக்கையை கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில் தோன்றும் சவால்களை மனமகிழ்ச்சியுடனும் முகமகிழ்ச்சியுடனும் எதிர்கொள்ள வேண்டும். பண்பும் பணிவும் ஓங்கி வளர வேண்டும். ஆருயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். என் வாழ்நாள் முழுவதும் உள்ள வாழ்க்கையை அமிர்தம் போல் இனிமையானதாக மாற்ற வேண்டும். உலகம் முழுவதும் மகிழ்ச்சியுடனும் அமைதியும் ஆரோக்கியமும் நிலவட்டும். உலகம் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆரோக்கியமும் நிலவட்டும். உலகம் முழுவதும் மகிழ்ச்சியும் அமைதியும் ஆரோக்கியம் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்தீங்க சார். உங்கள் பேர் எங்கிருந்து வரீங்க, எதுக்காக இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு இன்ட்ரோ கொடுத்துட்டு நேற்று என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பேர் பூமியாதர். தண்ணி வேலைக்கு வந்துருக்குறேன். அதான் புல்லில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஃபிட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். மெக்கானிக் மேலே ரொம்ப ஆர்வம். ஆனால் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஃப்ரெண்டு சொன்னா அப்படி அதுக்காக வந்து நேற்று பல்சர் வண்டி பற்றி தெரிஞ்சுட்டா இப்போ ஃப்ரெண்டு போருக்கு ஆயில் மாற்றுறது தெரிஞ்சுக்கிட்டா வயரிங் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கற்றுக்கிட்டேன். இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ நேற்று என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சுங்க சார்? நேற்று கிளாஸ் எடுத்துப்பா இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறேன். போருக்கு பெண்ட் எடுத்தது, போருக்கு எப்படி எடுக்கிறது, அது என்ன மாதிரி சில டெக்னிக்கல் சொல்லியிருப்பாரு. புரியுது நான் சொல்ல வேண்டியது? எப்படி கழுறது, இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு அதுதான் எக்ஸ்பிளனேஷன். நம்ம சொல்லும் போது நம்ம கண் பார்வையில் ஓடிக்கிட்டே இருக்கும், மைண்ட் ரீடிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது தான் மெமரி ஆகும். அதுதான் மில்லி சொல்ல சொல்கிறேன். ப்ரேயர் டீம் பிரிக்கிங்களா சார்? 2 டீம் மட்டும் தான் எனக்கு பிடிச்சேன். நேற்று வண்டியில் கலந்து சொல்லி நேற்று டீம் பிரிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி டீம் வைஸ் ஒன்றா தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. நீ பிரிச்சிடலாம் டீம், மில்லிக்கு ஒரு டீம் பிரிச்சிடலாம், நீ மில்லிக்கு டீம் பிரிச்சிடலாம். நான் வந்து ப்ரேயர் ப்ராப்பராக நடக்குன்னா உண்மையாக அட்டன்ஸ் கிடையாது சார். ப்ரேயர் ப்ராப்பராக நடக்குது அட்டன்ஸ் கண்டிப்பாக நான் கொடுக்க மாட்டேன். அந்த 3 பேருக்கு சரிங்களா? நீங்கள் யாராவது ஒருத்தர் ஏற்கனவே யாரை எக்ஸ்பிளைன் பண்ண வரீங்க நடந்ததை பற்றி? ஒரு நாள் ஃபுல்லாக கிளாஸ் நடந்துச்சு. ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிட்டாரு. அப்போ அதை வந்து ப்ராப்பரான ப்ரேயர் கிடையாது. நேற்று என்ன பண்ணீங்க, அதை எப்படி டிஸ்மேண்டில் பண்ணீங்க, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, அது முதல்ல அந்த விஷயம், அந்த மோட்டரில் என்ன கம்ப்ளைண்ட்டு, அதுக்கு எப்படி ரீசால்வ் பண்ணீங்க, அந்த விஷயத்த சொல்கிறது தான் மில்லி. நடந்ததை மனசு ரிவைன் பண்ணி பார்க்குறது தான் மில்லி. யார் சொல்ல வரீங்க? எனிவன்? இப்போ ராசினி கிளாஸ் பண்ணுங்க. நேற்றுக்கு ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தா 3 டீமாக பிரிச்சாச்சு. கிளாஸ் ரூம் மேலே சொல்லு. காலையில் 3 டீமாக பிரிச்சிட்டோம். 3 டீமில் ஒரு டீம் வந்து பார்த்தா ஸ்கூட்டி வைப்போம், இன்னொரு டீம் வந்து பார்த்தா பல்சர் பிரித்தோம், இன்னொரு வந்து பார்த்தா ஸ்பெண்டருக்குன்னு சொல்லிட்டு 3 டீமாக பிரிச்சிட்டோம். பிரிச்சுட்டு வந்து பார்த்தா இப்போது டீம் வைஸாக வந்து பார்த்தா ஆளாளுக்கு தனித்தனியாக
நீங்களும் ஒரு இது பண்ணீங்க. நான் வந்து பல்சர் டீமில் இருந்தேங்க. பல்சர் டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பல்சரில் என்னென்ன மிஸ்டேக் ஆகுனா வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலாக ஸ்பேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்தா ஹெட்லைட்டு, டூமு, வைசரு இதெல்லாம் வந்து பார்த்தா டோட்டலாக டேமேஜ் ஆகிருந்துச்சு. அப்புறம் அந்த ஃப்ரண்ட் பேக் பிரேக் வந்து பார்த்தா ரொம்ப பெண்ட் ஆகி அடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதை எப்படி நிமித்துறது, எப்படி யூஸ் பண்ணி அதை பெண்டை நிமித்துவாங்க அப்படிங்கிறது சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ அதை எப்படி எந்த நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை டிஸ்மேண்டில் பண்ணணும், எப்படி கலக்கணும், எதாவது யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும், ப்ளக் ஒயர் வந்து எவ்வளோ டைட் ஆச்சுன்னா இதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, ஒவ்வொரு ஒயரும் எப்படி கனெக்டிவிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அதை எப்படி கலக்கிறதுக்காக கொஞ்சம் டிஃபிகல்ட் ஏன்னா சார் கொஞ்சம் அதில் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றும் ரிமூவ் பண்ணோம். ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்கு ஒவ்வொன்றும் தனியாக கழட்டி எடுக்கும்போது வந்து ஃபோர்க்கு பெண்ட் ஆகிருச்சு. அந்த ஃபோர்க்கை வந்து தனியாக கழட்டி நாங்கள் பெண்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு 6 பேர் வந்து பார்த்தா டிங்கரிங் ஒர்க் ஷாப் போய் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்ததுக்கப்புறம் ஃபோர்க்கு ஆயில் மாற்றிட்டு ஆயில் சீல் மாற்றிட்டு அப்புறம் ஃபோர்க்கு வந்து கரெக்டாக நாங்கள் ஃபிட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அதே மாதிரி ஹேண்டில் பாரும் வந்து பார்த்தா அடி வாங்கியிருந்தாங்க. அதுக்கு 2 ஹேண்டில் பார் ரிமூவ் பண்ணிட்டு இது பண்ணோம். ஒரு ஹேண்டில் பார் தான் மாட்டிருக்கு, இன்னொரு ஹேண்டில் பார் பெண்டிங் இருக்குது. அது இன்றைக்கி மாட்டிருக்கோம். ப்ளஸ் அது ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து பார்த்தா ஒரு 4 ஃபுட் ரெஸ்ட்டும் போயிருச்சு. அதில் போய் 3 ஃபுட் ரெஸ்ட் மாற்றிருக்கேன். இன்னும் ஒரு ஃபுட் ரெஸ்ட் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. அந்த ஃபுட் ரெஸ்ட் எதுவும் ஃபால்ட் இருக்குங்கன்னா அதை மாற்றலாங்க. ஸோ இது மட்டும் தான் பண்ணியிருக்கு. ஒரு ஃப்ரண்ட் வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து இருக்கிற டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தா டிஸ்க் பேட் போயிடுச்சு. ஸோ அந்த பேடும் ரிமூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த எலக்ட்ரி யூஸ் பண்ணி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கழட்டி வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கி அந்த டிஸ்க்கை வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி அந்த டிஸ்க்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம வீலை ஃபிட் பண்ணிவிட்டு மீதி இருக்க பெண்டிங் ஒர்க் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இது வந்து நாங்கள் பர்சனல் பெண்டிங் ப்ரேயர் ஆக்சுவலி இப்போ சொன்னது கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது இல்லையா? அந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தது, அதுக்கு என்னென்ன பண்ணீங்கிறது போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எல்லாருமே ப்ராக்டிக்கலாக பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஆனால் வந்து முன்னாடி சொல்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும். என்னதான் அனுபவம் இருந்தாலும் நீங்கள் வந்து பேசுறதுக்கு ஒரு தெளிவு வேணும். யாருக்கு இல்லாதவங்க தான் முன்னாடி பேசுங்க. உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பழகிட்டீங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் முன்னாடி பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குங்க, தடுக்கம் நயக்கம் அந்த தயக்கம்லாம் இருக்குது. அதை போக்குறதுக்காக அந்த ப்ரேயரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாருமே பண்ணுங்கன்னு சொல்கிறது. நாளைக்கு நீங்கள் இதே 3 பேர் தான், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நாளைக்கு ப்ரேயர் பண்ணணும். நாளைக்கு நீங்கள் தான் டீம், சரிங்களா? நீங்கள் கூட ஒரு ஆளை சேர்த்துங்க. யார் சேர்த்துக்கலாம்? நாளைக்கு யார் வரீங்க? முடிச்சுக்கிற யார் இவன் வேண்டாம், 2 பேரும் சேர்த்து வைக்கணும். 2 பேர் டீம் ஒரே டீம் விட்டாதீங்க சார். இந்த பையன் அந்த பையன் நேற்று வந்த பசங்க நாளைக்கு நீங்கள் ப்ரேயர்ஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே. அது வேற ஒருத்தர், நீங்களும் இந்த அவரும் இவரும், சரிங்களா? 3 பேர் சேர்ந்து நாளைக்கு ப்ராப்பராக ப்ரேயர் பண்ணணும். ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது 3 பேர் நேற்று நடந்தது பற்றி சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, அதெல்லாம் கிடையாது, சரிங்களா? இது வந்து காமன், யாரை வேணா சொல்லலாம், சரிங்களா? ஒருத்தர் வந்து ப்ரேயர் நேற்று நடந்தது வந்து எக்ஸ்பிளனேஷன் கரெக்டாக கொடுக்கணும். முடிஞ்ச ஒரு 1/2 hour தியரிட்டிலாம் நீங்கள் வந்து நீங்கள் இதுவே எடுத்துருங்க. இன்னொருத்தர் வந்து எதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நாலேஜ், இங்கிலீஷ் வேர்ட்ஸ், திருக்குறள், நியூஸ் ஏதாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தர் பொது அறிவு, பாட்டு பாடல, டான்ஸ் ஆடலாம், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். 3 பேர் என்ன பண்ண போறீங்கிறது முடிவு பண்ணிட்டு நாளைக்கு வந்துருங்க, சரிங்களா? சரி, ஓகே. கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம். எத்தனை பேர் வந்து சொல்லுங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 13 14 15 16 தானா? ஓகே. லோகநாதன் வந்துட்டீங்களா? ஓகே. மேகநாதன்? ஓகே சார். ஓகே. கோவிந்தராஜ்? எஸ் சார். சிவகுமார்? எஸ் சார். பார்த்திபன்? எஸ் சார். வைரவிஷ்ணு? எஸ் சார். ராம்குமார்? எஸ் சார். பொன்சங்கர்? எஸ் சார். பூமிநாதன்? எஸ் சார். சூர்யா? எஸ் சார். செல்வ விஷாலன்? எஸ் சார். பாலு? விக்னேஸ்வரன்? வரலையா? ஓகே. கணேசன்? ஓகே. மாதவன்? மாதவன் பேர் என்ன? கிரிதர்? சந்திரசேகரன்? தமிழரசு? கௌதம்? ரவி? இன்னொரு கௌதம் இருக்கு. கௌதம் எந்த ஏரியாமா? சொன்ன கௌதம் 6 கௌதமா? 2 கௌதம் இருக்காங்க. உதயகுமார் இல்ல. தீபன் சக்கரவர்த்தி இல்லைங்க. நடராஜனா? நிரஞ்சன் என்ன பேர்? நிரஞ்சனா? செல்வகுமார்? எஸ் செல்வகுமார். ரங்கராஜ்? அவ்வளவுதான். சரி, மொத்தம் கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, கிளாஸ் ஸ்டார்ட். தேங்க்யூ. பார்க்கல.